மகரிஷி அவர்கள் நமக்கு வெவ்வேறு விதமாக வாழ்க்கையை நல்ல விதமாக மகிழ்ச்சியாக அமைதியாக அமைவதற்கு வெவ்வேறு விதமான பயிற்சிகளை கொடுத்திருக்கார், கருத்துக்களை கொடுத்திருக்கார், கட்டுரைகள் கொடுத்திருக்கார், சொற்பொழிவு செஞ்சிருக்காங்க, அதோட கவிதைகளும் எழுதியிருக்காங்க. எல்லா துறைகள்லயும் அவருடைய கருத்துக்களை கொடுத்திருக்கார். ஆனா எப்பொழுதுமே என்ன சொல்வார்னா, நான் சொல்வதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை, மறக்க கூடாத உண்மை அப்படின்ட்டு சொல்வார். அப்படின்னு கேட்டோம்னா இன்னும் ஈகோவோட சொல்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எந்த கருத்தை சொல்லும் பொழுதும் இது நான் சொல்லல, என் வழியா வந்துச்சு அப்படின்ட்டு சொல்வார். அதனாலதான் என் வழியா வந்த கருத்துக்கள் எல்லாமே மறுக்க முடியாத உண்மை, மறக்க கூடாத உண்மை அப்படின்ட்டு சொல்வார். அதை வைத்து இன்றைக்கு கவிதைகள் நம்ம புதன்கிழமையெல்லாம் பார்த்துட்டு வரோம், வியாழக்கிழமையும் பார்த்துட்டு வரோம். இனிமே கொஞ்ச நாளைக்கு புதன்கிழமை மட்டும் அந்த கவிதைகளை பார்ப்போம். கவிதைகள் கருத்துக்களை கவிதைகளா எழுதும்போது அதுக்கு அழிவே இல்லை அப்படின்ட்டு சொல்வார். அப்புறம் அந்த கவிதைகள்லாம் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு கவி எழுதியிருக்கார். எந்த கவிதை எடுத்தாலும், அவருடைய கவிதைகள் எடுத்தாலும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அந்த தெளிவு கிடைக்கிறதுனாலதான் வாழ்க்கையில நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும். பிரச்சனைகள் இல்லாம இருக்காது. அந்த மாதிரி தெளிவுதான் இப்போ பக்தி அப்படிங்கறதுல நமக்கு தெளிவு கிடைக்குது. இல்லைன்னா பக்தியோட நிறுத்திருப்போம். ஆனா பக்தியை தாண்டி இன்னும் என்ன இருக்கு அப்படிங்கிற விளக்கங்களை மகரிஷி கொடுக்கிறார். அந்த மாதிரி தலைப்புல தான் பக்தி, யோகம், ஞானம். அந்த தலைப்புல ஒரு கவிதையை பார்க்க போறோம். பிள்ளைக்கு தகப்பன் யார் என்ற உண்மை பெற்றவள் அறிந்த நிலையது போல் ஞானம். தில்லை போல் தாய் குறித்த தகப்பன் காட்டி கேட்பவருக்கு சொல்லும் மகன் நிலையே பக்தி. உள்ளத்து கற்பனையும் புலன்கள் ஐந்தின் உணர்ச்சிக்கு கட்டுப்பட்ட நிலையே மாயை. எள்ளுக்குள் எண்ணெய் போன்று எங்கும் என்றும் இயங்குகின்ற சக்தி கண்ட நிலையே முக்தி அப்படின்ட்டு சொல்றார். முன்னாடி இருந்தவங்க நிறைய பேர் முன்னோர்களும் அதை சொல்லியிருக்காங்க. இப்ப ஔவையார் என்ன சொல்றார்? பக்திங்கிறது ஒரு ஆரம்பம். அந்த பக்தியில எந்த நிலைக்கு போறோமோ அதை செயல்முறைக்கு கொண்டு வருது யோகம். ஞானம்ங்கிறது உச்சநிலை, பேரின்ப நிலை அப்படின்ட்டு சொல்றார். அதே மாதிரி பாரதியார் அவர் ஒரு கவிதையில சொல்றார், எல்லாமே ஒண்ணுத்துக்கு உள்ள ஒண்ணு அடங்கி இருக்கு, எல்லாமே தேவை. ஆனா ரொம்ப அழகா ஒரு கவிதையில அவர் கொடுக்கிறார். ஊருக்கு உழைப்பதே யோகம். ஒரு செகண்ட், இந்த கவிதையை எங்கேயோ போச்சு. ஊருக்கு உழைப்பதே யோகம். அதுக்கப்புறம் ஓங்கிடும் நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம். போருக்கு நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் அப்படின்ட்டு கொடுக்கிறார். அப்போ மெய்ஞானம்ங்கிறது என்னன்னா, போற டயத்துல கூட எந்த ஒரு உணர்ச்சி நிலையும் இல்லாம அமைதியா இருக்கிறது மெய்ஞானம் அப்படின்ட்டு கொடுக்கிறார். அதே மாதிரி வள்ளுவர் அவர் என்ன சொல்றார்? ஞானம்ங்கிறது என்னன்னா, எப்பொருள் எத்தன்மை தானும் தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ட்டு சொல்றார். எல்லாவற்றிலும் உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறத
உலக பற்றுக்களை எல்லாம் நீக்கி மெய்ப்பொருளை உணர்வதுதான் சிறந்த ஞானம் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி வள்ளலார் அவரும் அதேதான் சொல்றார். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிந்தாலும் ஞானம்ங்கிறது உயர்ந்த நிலையில நம்மள கொண்டு போய் விடுறது. அதுல அன்பு, கருணை, இன்னொருத்தரோட குறையை பார்க்காம இருக்கிறது. இந்த மாதிரி நிலைக்கு எப்போ நாம போறோமோ அதுதான் ஞானம். ஆனா பக்தி, யோகம் இதெல்லாம் நமக்கு அந்த உச்சத்தை எட்டுவதற்கு வழி காமிக்கும் அப்படின்னு சொல்றார். இது மகரிஷி கூட இந்த கவிதையில ஒரு இடத்துல சொல்றார். ஆரம்பத்திலேயே பக்தினா என்ன, யோகம்னா என்ன, ஞானம்னா என்ன அப்படிங்கறத சொல்றார். அறிவுக்கு அடிமையாகுவதே பக்தி. அறிவுக்கு அடிமையாவதே பக்தி. அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி. அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் அப்படின்ட்டு கொடுக்கிறார். அப்போ பக்திங்கிறது அதை புரிந்து கொண்டு அதை தாண்டி போகலைன்னா அந்த அறிவு அடிமையாயிடுறதுங்கிற நம்ம பாக்குறோம். எவ்வளவு தெளிவா கொடுத்திருக்காரு பாருங்க. ஏன்னா இந்த பக்திங்கிறதுல என்ன சொல்றாங்களோ அப்படியே நம்பிடுறோம். அத காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்திக்கணும், இல்ல சில சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும் அப்படிங்கிற இது வருது இல்ல. அப்புறம் அதுல இன்னொன்னு என்னன்னா கம்ப்ளீட்டா சரணாகதி கிடையாது. 9 விதமான பக்தி நிலையில இருக்கான். அதுல ஒண்ணு சரணாகதி. என்ன சொன்னாலும் அத அப்படியே நடந்துக்கிறதுங்கிறது. அதுவும் இல்ல. அந்த மாதிரியும் நம்ம சரணாகதி அடையறது இல்ல. நம்ம நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்லைன்னாக்கா அங்க சந்தேகம் வந்துரும். கடவுள் நம்மளுக்கு ஒண்ணும் கொடுக்கல பாருடா. நம்ம சைடுல என்ன தவறு இருக்குன்னு நம்ம யோசிக்கிறது இல்ல. கடவுள் கொடுக்கலன்னு நினைச்சுட்டு விடுறோம். இல்ல நம்ம செய்தது சரியா இருந்தா கூட சூழ்நிலையினால இந்த மாதிரி விளைவுகள்லாம் வருது அப்படிங்கறதும் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. நேற்று ஒரு அம்மா கேட்டாங்க, நான் எல்லாமே எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனா எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னாங்க. நல்ல மார்க் கூட வாங்கினேன்னு தெரிஞ்சது, அப்ப கூட கிடைக்கல. இது கடவுளோட தப்பே கிடையாது. சூழ்நிலை நம்மளுக்கு தான் தெரியுமே. ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது எது தடுக்கிறதுங்கிறது தெரியும். பைசா கொடுத்து கிடைக்காம இருக்கலாம். இல்ல அதுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்தா நம்மளுக்கு கிடைக்காம இருக்கலாம். நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்து சிஸ்டமேட்டிக்கா வரணும் அப்படின்னு நினைச்சோன்னா கிடைக்காம இருக்கலாம். ஆனா இத உணராம நம்ம பக்தி போயிடுது, பக்தி குறைஞ்சிடுது. அப்போ அங்க அடிமையாயிடுறது அறிவு. அப்ப அங்கேயும் நம்ம சரியா இருக்கிறது இல்ல. அப்புறம் யோகம்ங்கிறதுக்கு என்ன சொல்ல, அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். அதுதான் நம்ம போயிட்டு இருக்கு. மனவளக்கலை யோகம்ங்கிறது அதான். நம்ம அறிவே தெய்வம் அப்படின்ட்டு சொல்றாங்களே, அது நமக்கு எப்படி அது செயல்பாட்டுக்கு கொண்டு போகுது நம்மள அப்படிங்கிறது தான் நம்ம முயற்சி எடுத்துட்டு செய்யறோம். மகரிஷி கொடுத்த பயிற்சிகள் மூலமாக. அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி. இதுதான் மகான்கள். அவங்க அந்த நிலைக்கு போயிருக்காங்க. அந்த முக்தி அடைஞ்சதுனால அந்த அன்பு, கருணை அந்த அற வழியிலேயே அவங்க வாழ்ந்துட்டு வர்றதுனால்தான் அந்த உயர்ந்த நிலைக்கு போயிருக்கிறதா ஞானம் அப்படின்ட்டு சொல்றார். இதேதான் இந்த இன்னொரு கவிதையில நமக்கு உதாரணம் கொடுத்து விளக்குறார். பிள்ளைக்கு தகப்பன் யார் என்ற உண்மை பெற்றவள் அறிந்த நிலையது போல் ஞானம். ஏன்னா ஞானத்துல தெளிவு இருக்கும், சந்தேகம் இருக்காது. அது வழியா போகும். அப்போ ஒரு குழந்தை உருவானது அதுக்கு யாரு தகப்பன் அப்படிங்கிறது அம்மாக்கு தான் தெரியும். அப்போ அந்த தெளிவோட அவங்க சொல்றாங்க, இதுதான் உன்னோட அப்பா அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அம்மா சொன்னதை கேட்டு பிள்ளை மத்தவங்க கிட்ட என்ன சொல்றது, இதுதான் என்னுடைய அப்பா. பிள்ளை போல்
தாய் குறித்த தகப்பன் காட்டி கேட்பவருக்கு சொல்லும் மகன் நிலையே பக்தி. இப்ப பக்திங்கிறதுல இன்னொரு எத்தனையோ விதமா அதுல புரிஞ்சு கொள்ள முடியும். நம்பிக்கை. அந்த நம்பிக்கைங்கிறதுல ஃபெய்த் அதான் சொல்லுவாங்க. நம்பிக்கையில. பக்தின்னா அன்புன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில குழந்தைய அம்மா இதான் உங்க அப்பான்னு சொல்ல சொல்ல, அந்த நம்பிக்கையில அந்த குழந்தை இதுதான் என்னுடைய அப்பா அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுது. இதுதான் பக்தி. அப்ப என்ன நம்ப கேட்கிறோமோ, அது அப்படியே நடந்துக்கிறதாம். அதுதான் பக்தி. ஆனா, அதுவும் சரியா நடந்துக்கிறது இல்ல. அங்க தான் பிரச்சனை. அதுல அத்தன சந்தேகம் வரும். ஏன்னா, விளைவு வேற மாதிரி போச்சுன்னா. உள்ளத்து கற்பனையும், புலன்கள் 5ன் உணர்ச்சிக்கு கட்டுப்பட்ட நிலையே மாயை. இதுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்படி. நம்ப ஒரு நிஜமான வாழ்க்கை வாழறோமோ அப்படின்ட்டு நெனச்சா, இல்லவே இல்ல. இந்த பக்தியிலேயே எல்லாரும் மத்தவங்கள சொல்றது இல்ல. இப்ப நான் கூட அப்படிதான் நெனச்சேன். ஆரம்பத்துல முருகர் மேல பயங்கர பக்தி இருக்கும். விரதம் இருப்பேன். அப்ப என்ன ஆகும்? நம்ம கடவுள் நெனச்சா முருகரே அப்படியே நிக்கணும் வேலோட. அப்படிங்கிற அந்த ஒரு கற்பனை தான் இருந்தது. மகரிஷி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான், அந்த கருத்துக்கள்லாம் கம்ப்ளீட்டா மாறிச்சு. இல்லைன்னா அதுவரைக்கும் கஷ்டம் வந்தாலும் சரி, ஓகே கடவுள நெனச்சுப்போம். எந்த கடவுள் வேணா, எந்த கோவிலுக்கு போறோமோ அந்த கடவுள நெனச்சுக்கிறது. நமக்கு ஆனா எப்பொழுதுமே ஒரு ஃபேவரைட் கடவுள்னு ஒருத்தர் இருப்பாரு எல்லாருக்குமே. அந்த மாரி எனக்கு முருகர் எப்பவுமே அது ஞாபகம் தான் வரும். அப்ப அந்த மாரி இருக்கும்போது முருகர் தான் வருவார். நேரா வருவார். அப்படிங்கிற இதுல தான் இருந்தோம். ஆனா, ஒரு விதத்துல என்ன ஒரு புண்ணியம் பண்ணினேன்னா, ஏதாவது நம்ம நெனச்ச மாரி நடக்கலைன்னா, கடவுள் இல்லைங்கிற அந்த இது வரல. இந்த கடவுள் புண்ணியத்துல. ஏன்னா அது கருத்துடரா நல்ல பதிவுகள்னால. இல்லன்னா அந்த பக்தியும் குறைஞ்சிருக்கும். ஆனா மகரிஷி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான், இதனுடைய விளைவுகள் மாறி இருக்குன்னா ஏன்? அப்படிங்கிற அந்த கற்பனை உலகத்திலிருந்து, மாயையிலேருந்து விடுபட ஆரம்பிச்சிருக்கும். அதான் சொல்றாரு. உள்ளத்துக் கற்பனையும், புலன்கள் 5ன் உணர்ச்சிக்கு கட்டுப்பட்ட நிலையே மாயை. ஆகினை தவமே இந்த நிலையிலேருந்து நம்மள கொண்டு வரும் வெளியில அப்படிங்கிறார். ஆனா அது கூட சரியா பண்ணலன்னு தோணுது. ஏன்னா, இன்னும் வெளியில வரல. நமக்கு வெளியில போகும்போது தான் டெஸ்ட். எல்லா புலன்கள் வழியாவும். ஒரு ஹோட்டலுக்கு போனா, அங்க எந்த அளவுக்கு நமக்கு அந்த டேஸ்ட் சென்ஸ்ல கட்டுப்பாடு இருக்குங்கிறது தெரியும். நகை கடைக்கு போனா தெரியும். புடவ கடைக்கு போனா தெரியும். எந்த அளவுக்கு கண்ணு வழியா பார்க்கறதெல்லாம் நமக்கு கவர்ச்சி பொருளா இருக்கு. எந்த அளவுக்கு மயங்குறோம். இன்னும் எந்த நிலையில இருக்கோம். அப்படின்னு நம்மள ஜட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம். ஓரளவுக்கு காது, தோலு இதுலலாம் மேல வந்தாச்சு. ரொம்ப சத்தமா நம்ம கேட்கறதில்ல. ஏன்னா, தவம் பண்றதுனால அதிக சத்தம் இருந்தாலோ, இல்ல ஒரு கூட்டத்துல போனாலோ, இப்ப அதெல்லாம் அதுலேருந்து விலகி இருக்கணும். அப்படிங்கிறது தெரியறது. அதே மாரி உணவு முறையிலயும், மகரிஷியோட பயிற்சிகள்னால நமக்கு அந்த புலன்கள் வழியாக டேஸ்ட் சென்ஸ்ல நெறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நமக்குன்னு பிடிச்ச ஒண்ணு இருக்குல்ல. ஒரு ஐஸ்கிரீமோ, ஒரு நமக்கு பிடிச்ச ஸ்வீட்டோ, அந்த மாரி இருந்துச்சுன்னா அத பார்த்தா, கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும். உணர்ச்சி வரும். உணர்வு கூட இல்ல. உணர்ச்சி வரும். அப்ப அங்கேயும் இன்னும் கிடைக்கலேன்னா அது வேற. கிடைச்சா, அப்ப கூட அந்த கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்படிங்கிற அந்த நிலைமை மகரிஷியோட பயிற்சிகள்னால தான் வருது. அப்போ எந்த அளவுக்கு நம்ப ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் இத்தன பிரச்சனைகள். டைவர்ஸ் எல்லாம் ஏன் அவ்வளவு அதிகமா இருக்கு? எல்லாத்துக்கும் காரணம் மாயை தான். சினிமால நடக்கிற மாரி நம்ப மனைவி இப்படி இருக்கணும்னு கணவர் எதிர்பார்க்கிறார்.
கணவர் இப்படி இருக்கணும்னு மனைவி எதிர்பார்க்கறாங்க. எல்லாம் சினிமால பார்க்கிறதோ, டிராமால பார்க்கிறதோ அதே கற்பனை உலகத்துல. அப்ப அப்படி இருக்கும்பொழுது, உண்மையான வாழ்க்கை வாழறதில்லைங்கிறது தெரியுது. அது பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும். அப்ப நம்ப இத புரிஞ்சுகிட்டு, நம்ப குழந்தைகளுக்கு, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன மாரி சொல்லணுமோ, அந்த மாதிரி ஒரு விளக்கத்த நம்ப குடுக்கணும். ஒரு நிமிஷம். சாரி. அதனால மாயை உலகத்துல இன்னும் எவ்வளவு தூரம் இருந்துட்டு இருக்கோம். ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், சௌகரியமா இருக்கட்டும், திருமணம் செய்யறதா இருக்கட்டும், எல்லாமே இன்னொருத்தர் என்ன நினைப்பாங்கன்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர, மகரிஷியோட இத்தன கருத்துக்கள் நமக்கு தெரிந்தாலும், நம்ம இந்த விஷயத்துல மாற்றத்த கொண்டு வரணும்னு நம்ம முயற்சி எடுக்கிறோமா? குழந்தைங்க இப்படி லைக் பண்றாங்கங்கிறது வேற. அது இருக்கு. சில சமயம் அது மாரி முடியாது. ஆனா அப்பவும் நம்ப குழந்தைப்பா. அதுக்காக நம்ம கொஞ்சம் பரவால்ல கொஞ்சம் செலவழிப்போம். அப்படின்னு அந்த எண்ணம் வருது. இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? மகரிஷியோட கருத்துக்கள இன்னொருத்தருக்கு லெக்சர் குடுக்குறோம். அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரோம் பாருங்க நம்மலாம். நெனச்சு பார்க்கணும். மகரிஷி எந்த நிலையிலயும் இதுதான் சரியான பாதைங்கிறதுலேருந்து மாறவே இல்ல. அப்ப அந்த நிலைக்கு போகும்பொழுது தான் முக்தி கிடைக்கும். எள்ளுக்குள் எண்ணெய் போன்று எங்கும் என்றும் இயங்குகின்ற சக்தி கண்ட நிலையே முக்தி. அப்ப அந்த மாயையில வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, இந்த முக்திங்கிறது எங்க வரும்? எள்ளுக்குள்ள எண்ணெய் எடுக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா நமக்குள்ள அந்த இறைநிலை இருக்கு, அந்த உணர்வு நிலை இருக்குன்னு உணர மாட்டேங்கிறோம். எத்தன விதமான தடங்கல்கள் நம்ம நினைக்கிறோம். எவ்ளோ பொறாமை, எவ்வளவு தற்பெருமை, எத்தன விதமான வேண்டாத குணங்கள், பேராசை, அதிகார போதை, அவமரியாதை, எத்தன பண்றோம். டீச் பண்றோம் ஆனா, அத்தனையும். ஆனா நம்ம குரு இதெல்லாம் இல்லாம வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அத கூட நம்மள ஒரு விட்டு குடுத்து போறதோ, அந்த மாரியெல்லாம் இல்லாம, இன்னொருத்தர் ஒரு உயர்ந்த நிலைக்கு வராங்கன்னா, அத அப்ரிஷியேட் பண்றதோ, அதெல்லாம் கூட இல்ல. மனவளக்கலை எடுத்துக்கிட்டவங்க இதுலயே இல்லாம இருக்கு. பார்க்குறோம் நம்ம. அப்போ அதனால தான் மகரிஷி என்ன சொல்றாரு? திருப்பி திருப்பி சொல்றாரு. இந்த கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேரணும்னா, நாம உதாரணமா இருக்கணும். நம்ப செய்யற பயிற்சிகளுக்கு நாம உதாரணமா இருக்கணும். அப்படிங்கிறாரு. அப்போ மத்தவங்களுக்கு போய் சேர்றதோட இல்லாம, நம்ப இந்த முக்தி ஞானம் நிலைக்கு அடையணும்னா, அப்போ மகரிஷி கருத்துக்கள், பயிற்சிகள், தவங்கள், தற்சோதனை பயிற்சிகள் இதெல்லாம் செய்து நம்ப வாழ்ந்து காட்டணும். அதுதான். அப்போ என்ன இந்த மாதிரி ஒரு தெளிவு நிலை யாராவது சொல்லியிருப்பாங்களா? யாருமே சொல்லியிருக்க முடியாது. அத தவிர இன்னொரு கவிதையில சொல்றார். உடலுக்கும் பொருளுக்கும் தொடர்பு உணர்ந்து உழைத்து உண்டு உதவுதலே கர்மயோகம். கர்மயோகம்னா அந்த நமக்கு தனி டாபிக்லயே மகரிஷி கருத்துக்கள குடுத்திருக்காரு. என்ன ஒரு தெளிவு பாருங்க. உடலுக்கும் பொருளுக்கும் தொடர்பு உணர்ந்து உழைத்து உண்டு உதவுதலே கர்மயோகம். அந்த உழைத்துங்கிறத சேர்த்திருக்காருங்க. அது ரொம்ப முக்கியமானது. இன்னொருத்தரோட அ வழி தேங்காய பிள்ளையாருக்கு உடைச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இல்ல. நம்ப உழைச்சு, நம்ப உடலுக்கும் பொருளுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு ஏன் நம்மகிட்ட அதிகமா பொருள் இருந்தா, அத இன்னொருத்தருக்கு உதவணும். அதுதான் கர்மயோக வாழ்க்கை. நெறைய நம்ம சேர்த்துக்கிட்டு தான் போயிட்டுருக்கோம். அப்போ எனக்கும் அந்த பொருளுக்கும் என்ன உறவு இருக்கு? உறவில் கண்ட உண்மை நிலை தெளிவே துறவுங்கிறார். அதுதான் கர்மயோகம்.
உயிருக்கும் பரத்திற்கும் தொடர்பு உணர்ந்து உயர் அறிவில் ஒழுகுவது ஞான யோகம். முதல்ல உயிரை உணரணும். அந்த உயிருக்கும் பரத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்மளுடைய அறிவு நிலையை உயர்த்தி கொண்டே போய் அது வழியா போறதுதான் ஞான யோகம். உடலுக்கும் உயிருக்கும் தொடர்பு உணர்ந்து உணர்ச்சிகளை முறைப்படுத்துதல் மருத்துவமாகும். உடல் உயிர் இது உணர்ச்சி நிலைக்கு போயிடுத்துனாதான் பிரச்சனை. ஆனா என்ன தொடர்பு இருக்கு அதுல? கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருந்தாதான் நம்ம உடலை சரியா நடத்த முடியும், வாழ்க்கை போகும். ஆனா இதுக்கெல்லாம் உயிர் தான் மூலம். அந்த உயிர் மேல் மனதை நிலைக்க வைக்கும் பொழுது நம்ம உணர்ச்சி நிலையில போகாம அதை சரிப்படுத்த முடியும். அதுதான் மருத்துவம். உடலுக்கும் உயிருக்கும் தொடர்புணர்ந்து உணர்ச்சிகளை முறைப்படுத்துதல் மருத்துவமாம். மருத்துவம்ங்கிறதுல இதுல நம்மளுடைய பயிற்சி முறைகளும் இருக்கு. அப்புறம் மகரிஷி சொல்றதுல ஹோமியோபதி அதுவும் அடங்கி இருக்குதுல. அதுக்கப்புறம் கடைசியில சொல்றார், அரசியல் தலைவர்கள்லாம் இதை நோட் பண்ணிக்கணும். உயிருக்கும் உயிர்கட்கும் தொடர்பு உணர்ந்து ஒத்து உதவி வாழும் முறை அரசியல் அப்படிங்கிறது. பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லா உயிரினங்களுக்கும் தேவை. இததான் அரசியல் தலைவர்கள் கொடுக்கும். என்ன அழகா கொடுத்துருக்காரு பாருங்க. யோகம்னா என்ன, யாகம்னா என்ன, இத புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு நம்ம எந்த நிலையில இருக்கோம், பக்தி நிலையில இருக்கோமா, ஞான நிலையில இருக்கோமா, என்ன மாதிரி வாழ்க்கை வாழறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. பிள்ளைக்கு தகப்பன் யார் என்ற உண்மை பெற்றவள் அறிந்த நிலையது போல் ஞானம். கிள்ளை போல் தாய் குறித்த தகப்பன் காட்டி கேட்பவருக்கு சொல்லும் மகன் நிலையே பக்தி. உள்ளத்து கற்பனையும் புலன்கள் ஐந்தின் உணர்ச்சிக்கு கட்டுப்பட்ட நிலையே மாயை. எள்ளுக்குள் எண்ணெய் போன்று எங்கும் என்று மேங்குகின்ற சக்தி கண்ட நிலையே முக்தி. அப்போ பக்தி தேவை, அது விட முடியாது. அம்மா அப்பா சொல்றது அப்படியே நம்பிக்கையோட செய்யறது கூட பக்தி தான். அப்ப பக்திங்கிறது தேவை. அதுக்கப்புறம் அதுலயே மயங்கிடாம அதுக்கப்புறம் நம்ம அறிவு நிலையை உயர்த்திக்கிட்டே போகும்போது இந்த மாதிரி குரு அவங்கெல்லாம் கிடைக்கும் பொழுது நம்மளுடைய அறிவு நிலை உயர்ந்துகிட்டே போறது, ஞான நிலைக்கு போறோம். ஒரு தெளிவு கிடைக்குது. அந்த எந்த அளவுக்கு அந்த தெளிவுல வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போறோமோ அப்பதான் அந்த முக்திங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த உயர்ந்த சக்தி எனக்குள்ளேயும் இருக்கு, எல்லாவற்றிலும் இருக்கு, எல்லாவற்றையும் அது இயக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த முக்தி நிலை நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றோம். இன்னும் ஃபர்தரா இதுல இந்த கவிதைகள்லாம் இருக்கு, தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வாழ்க. பாரதியார் சொல்றார், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்ங்கிறார். அந்த தெளிந்த நல்ல அறிவு இருந்தாதான் எண்ணியது முடியும். அப்புறம் நல்லவே எண்ணல் வேண்டும்னு அதையும் சொல்றார் கீழே. என்னத்தையும் கண்ணா பின்னான்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அது முடியணும், நிறைவேறணும்னா முடியாது. அதனால மகான்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே அதாவது எப்படி சரியான பாதையில போகணும்னு அங்கங்க நமக்கு தெளிவை கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி மகரிஷி அவர்கள் வெவ்வேறு விதமான பயிற்சி முறைகள்லயும் தலைப்புகள்ல நிறைய கருத்துக்களை கொடுத்து நமக்கு தெளிவை கொடுக்கிறார். அதை கடைபிடித்து நம்மளுடைய அறிவு நிலையை உயர்த்தி கொண்டே போகும் முக்தி அடைவதற்கு. வாழ.